மாலை வணக்கம் உங்கள் எல்லோருக்கும். மீண்டும் ஒரு வியாழக்கிழமை இன்னொரு வேத பாடத்திலே உங்களை கலந்து கொள்வதில் மிகவும் மகிழ்ச்சி அடைகிறேன். நான் விசுவாசிக்கிறேன் நீங்கள் சந்தோஷமாய் இருக்கிறீர்கள் என்று. எங்களுடைய சந்தோஷம் வெளியரங்கமாய் நடக்கின்ற எந்த காரியத்திலும் அடங்கி இருப்பதில்லை. அதை நீங்கள் நன்றால் புரிந்திருப்பீர்கள் என்று நினைக்கிறேன். கிறிஸ்தவனுக்குள் இருக்கும் சந்தோஷம் பரிசுத்த ஆவியினால் வரும் சந்தோஷம். நாளாந்தம் எங்களுடைய நடைமுறை வாழ்க்கையில் இருக்கும் காரியங்களினால் வருகின்ற சந்தோஷம் அல்ல. அதனால் தான் பவுலடியார் பிலிப்பியருக்கு எழுதும் போது சொல்லுகிறார், அவர் சிறைச்சாலையிலே இருக்கும்போது நான் உங்களுக்கு எழுதுகிறேன், சந்தோஷமாயிருங்கள். மீண்டும் உங்களுக்கு எழுதுகிறேன், கர்த்தருக்குள் சந்தோஷமாயிருங்கள். இப்பொழுது நீங்கள் இப்பொழுது இருக்கும் நிலைமை உங்களுடைய சந்தோஷத்திற்கு காரணம் அல்ல. சந்தோஷம் பரிசுத்த ஆவியினால் வருவது. அதனால் நான் விசுவாசிக்கிறேன், எப்படிப்பட்ட சூழ்நிலையில் நீங்கள் இருந்தாலும் கர்த்தருக்குள் சந்தோஷமாக இருக்கிறீர்கள் என்று. ஆமென். ஒருவன் பரிசுத்த ஆவிக்குள் நிறைந்து பரிசுத்த ஆவியானவரோடு கூட நடக்கின்ற வேளையிலே அவனுடைய சந்தோஷத்தை எதனாலும் பறித்து கொள்ள முடியாது. சரி, நாங்கள் ஜெபித்து வேத பாடத்துக்குள் கடந்து போவோம். அருமையான இயேசுப்பா, மீண்டும் ஒரு தருணத்தை நீர் தந்ததுக்காக நன்றி. இந்த நாளிலே உம்முடைய பாதத்திலே அமர்ந்து உமது வேதத்தை கற்றுக்கொள்வதற்கு நீர் தந்திருக்கிற கிருபைக்காக நன்றி. பரிசுத்த ஆவியானவரே, நீரே எங்கள் உதவியாளர். இந்த வேதத்தை கற்றுக் கொடுக்கக்கூடியவர் நீர் ஒருவர் மாத்திரமே. இந்த வேதத்தை நிதானமாய், பக்குவமாய், அமைதியாய் உம்முடைய பாதத்திலே அமர்ந்து கற்றுக்கொள்ள நீர் தந்திருக்கிற இந்த நாளுக்காகவும் இந்த கிருபைக்காகவும் உமக்கு நன்றி செலுத்துகிறோம். அப்பா, இந்த வேளையிலே உம்முடைய பிள்ளைகள் சில சஞ்சலமான கஷ்டங்களின் மத்தியிலும் உம்முடைய பிரசன்னத்துக்கு வந்திருக்கிறார்கள். அவர்களுக்கு நீர்தாமே சமாதானத்தை அவருடைய இருதயங்களிலும் மனதிலும் கொடுக்கும்படியாக நான் கேட்டுக்கொள்கிறேன். இந்த வேத பாடத்தில் நுண்ணியமாய் கற்றுக்கொண்டு இதில் கலந்து கொண்டு நிதானத்தை இழந்து போகாதபடி கர்த்தாவே, கவனமாய் இவைகளை கற்றுக்கொண்டு அவைகளை நடைமுறையில் வைப்பதற்கு வேண்டிய கிருபையும் உடைய பிள்ளைகளுக்கு நீர் கொடுத்தருளும்படியாக செபிக்கிறேன். இந்த வேதத்தை கற்றுக் கொடுப்பதற்கு வேண்டிய கிருபையை நீர் எனக்கு தரும்படியாக செபிக்கிறேன். அப்பா, இந்த நாளுக்காக நன்றி. எல்லாவற்றையும் இயேசு கிறிஸ்துவின் வல்லமையுள்ள பரிசுத்த நாமத்திலே கேட்டுக்கொள்கிறோம் பரமபிதாவே, ஆமென். சரி, இன்னைக்கு பாகம் 15 அடையாளமும் அதிகாரமும் என்ற தலைப்பின் கீழ் 14 பாகங்களை செய்து முடித்து விட்டோம். இன்றைக்கு 15ஆம் பாகம். இன்றைய தினத்திலே நீங்கள் முதலாவது இந்த வேத பாடத்திலே கலந்து கொள்வீர்களானால் நான் தயவுடன் உங்களுடன் கேட்டுக்கொள்வது, எங்களுடைய வெப்சைட்டுக்கு போய் பழைய 14 பாகங்களையும் கேட்டுவிட்டு 15ஆம் பாகத்தை கேட்கும்படியாக. அப்பொழுது உங்களுக்கு இந்த தலைப்பு மிகவும் தெளிவாக இருக்கும். ஆமென். சரி, இதுவரைக்கும் நாங்கள் 13 அடையாளங்களை பார்த்து விட்டோம். அவை யாவன? நான் கர்த்தருக்குள் சம்பூரணமாய் ஏற்றுக்கொள்ளப்பட்டுள்ளேன். ஆண்டவர் என்னை சம்பூரணமாய் ஏற்றுக்கொண்டிருக்கின்றார். 2வது, நான் கர்த்தருக்கு மிகவும் விலையேற பெற்ற ஒரு பொக்கிஷம். 3வது, தேவன் என்னை எப்பொழுதும் எந்த சூழ்நிலையிலும் எந்த காலத்திலும் எந்த நிலைமையிலும் என்னை தொடர்ந்து நேசிக்கின்றார். 4வது அடையாளம், கர்த்தருக்குள் நான் சம்பூர்ணமாய் மன்னிக்கப்பட்டிருக்கிறேன். 5வது, நான் முழு கர்த்தராக இயேசு கிறிஸ்துவுக்குள் நான் முழு திறனுடையவன். என்னை ராஜரீக ஆசாரியனாய் ஆண்டவர் அழைத்திருக்கிறார். அதற்கு நான் முழு திராணியுடையவனாய் இருக்கிறேன் கர்த்தராக இயேசு கிறிஸ்துவுக்குள். 6வது, நான் நீதிமான். 7வது, நித்திய ஜீவன் எனக்கு உண்டு. 8வது, நான் பரிசுத்தவான். 9வது, நான் பரிபூரண ஜீவனை உடையவன். 10வது, பாவத்துக்கு மரித்தவன் நான். 11வது, நான் ஒரு புதிய சிருஷ்டி. 12வது, நான் சுதந்திரவாளியும் உடன் சுதந்திரவாளியுமாயிருக்கிறேன். 13வது, நான் அவமானத்துக்குட்பட்டவன் அல்ல, அது மாத்திரமல்ல, நியாய தீர்ப்புக்குட்பட்டவனும் அல்ல. இவை எல்லாம் கிறிஸ்து இயேசுவுக்குள் எனக்கு கொடுக்கப்பட்டிருக்கின்ற அடையாளங்கள். அருமையான ஆண்டவரே, அப்ப இந்த அடையாளங்களை நீங்கள்
கற்றுக்கொள்வது மாத்திரமல்ல, அவைகளை உங்களுடைய நடைமுறை வாழ்க்கையிலே அறிக்கை செய்ய வேண்டும். ஏனென்றால் இந்த அடையாளங்களை பிசாசானவன் எதிர்த்து நிற்பான். ஏன்? இந்த அடையாளத்திலே ஒரு மகன் மகள் வாழ ஆரம்பிக்கும் போது அதிகாரத்துடனே கூட வாழ ஆரம்பிப்பார்கள். அப்ப பிசாசானவன் உங்களுக்கு சொல்லும்போது, நீ ஒருவனாலும் ஏற்றுக்கொள்ளப்படாதவன், நீ ஒதுக்கப்பட்டவன், ஒன்றுக்கும் உதவாதவன் அப்படின்னு தான் பிசாசு சொல்லுவான். அப்படி நீங்க சொல்லும்போது நீங்க சொல்ல வேண்டிய உத்தரவு அவனுக்கு என்ன? கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவுக்குள் நான் சம்பூரணமாய் ஏற்றுக்கொள்ளப்பட்டவன். ஆண்டவர் என்னை முழுவதுமாய் ஏற்றுக்கொண்டிருக்கிறார். அதை நீங்க சொல்லணும். இல்லாட்டி அவன் சொல்லுவான், யாரும் உன்னை நேசிக்கல, நீ எல்லாரும் உன்னைய வெறுக்கிறாங்க. அப்ப நீங்க ஐயோ ஆமா நிஜம்தான், என்னை யாருமே நேசிக்கலைன்னா எப்படி நீங்கள் அதிகாரத்துடனே வாழ போகிறீர்கள்? அந்த நாள் சூழ்நிலைகளிலே பிசாசான உங்களுக்கு யாரும் உன்னை நேசிக்கவில்லைன்னு சொல்ற நேரம் நீங்க இல்ல, இயேசு கிறிஸ்துவுக்குள் ஆண்டவர் என்னை சம்பூரணமாய் சதா காலமாய் நேசிக்கின்றார். உன்னால ஒன்றும் செய்ய முடியாது, நீ ஒன்றுக்கும் உதவாதவன், உனக்கு எந்த தாளந்துகளும் இல்லை, நீ எந்த விதத்திலும் பிரயோஜனமற்றவன் சொல்வது. கிறிஸ்து இயேசுவுக்குள் நான் முழு திராணியுடையவன், ராஜரீக ஆசாரியன் நான். அதுதான் என் அடையாளம். அப்ப இதைதான் பிசாசானவன் ஒவ்வொரு நாளும் உங்களுடைய வாழ்க்கையிலே ஏதாவது ஒரு பிழையான உங்களுடைய அடையாளத்தை குறித்து உங்களுடைய காதுகளிலே பேசும்போது நீங்கள் கற்றுக்கொண்டு இந்த அடையாளங்களை அவனுக்கு நீங்கள் உரைக்க வேண்டும், அவனுக்கு நீங்கள் சொல்ல வேண்டும். அப்பொழுது அவன் தெரிந்து கொள்வான், இவனுக்கு இவனை குறித்து நன்றாக தெரியும், இவளுக்கு இவளுடைய அடையாளத்தை குறித்து நன்றாக தெரியும், இவளிடத்திலே நான் விளையாட முடியாது, இவனிடத்திலே விளையாட முடியாது என்பது பிசாசுக்கு தெரியும். அப்ப பிசாசு எப்பொழுதும் எதிர்மாறாக உங்களுடைய அடையாளம் கிறிஸ்து இயேசுவுக்குள் இருக்கின்ற அடையாளத்துக்கு எதிர்மாறாக தான் பிசாசு பேசுவான். ஏனால் அவன் கொல்லவும் அழிக்கவும் திருடவுமே வருகிறான். அப்ப அவன் அதை எப்படி செய்வான்? வார்த்தைகளை பேசி. ஏனென்றால் அவன் ஒரு கிறிஸ்தவ மறுபிறப்பின் அனுபவத்தை பெற்றுக்கொண்ட ஒரு மகன் மகளை அவனுக்கு தொடுவதற்கு எந்த விதமான அதிகாரமும் இல்லை. யோபு 1ஆம் அதிகாரத்தை வாசித்து பாருங்க. ஆண்டவர் கேட்கிறார் பிசாசினிடத்துல, ஏன் என்னுடைய மகன் யோபுவை நீ தொடவில்லை? எப்படி நான் தொட முடியும்? நீ அவனை சுற்றி வேலியை போட்டிருக்கிறீரே. அப்ப நீங்க மறுபிறப்பின் அனுபவத்தை பெற்றுக்கொண்ட ஒரு மகளாக இருந்தால் பிசாசானவன் உங்களை தொட முடியாது. ஆண்டவர் உங்களையும் உங்களுடைய குடும்பத்தையும் உங்களுடைய சொத்துக்கள் எல்லாவற்றையும் சுற்றி வேலி அடைத்திருக்கிறார். ஆனால் அவனால் உங்களை தொட முடியும். எப்படி? அவன் பேசும் வார்த்தைகளை நீங்கள் விசுவாசிக்கும் போது. அப்ப அவன் எப்படிப்பட்ட வார்த்தைகளை பேசுவான்? தேவனுடைய உங்களுக்கு கொடுத்திருக்கிற தேவன் உங்களுக்கு கொடுத்திருக்கிற அடையாளங்களுக்கு எதிர்மாறான காரியங்களை தான் பிசாசானவன் பேசுவான். அப்போ உங்களுடைய அடையாளம் என்னவென்று தெரியும் போது நீங்கள் கட்டாயமாய் அதை அறிக்கை செய்ய வேண்டும். அவன் சொல்லுவதை விசுவாசிக்காதீர்கள். இயேசுவை அவன் சோதிக்கும் போது என்ன சொன்னான்? நீர் தேவனுடைய குமாரனே ஆனால் இந்த கற்களை அப்பமாய் மாற்றும். அப்ப இயேசுவினுடைய அடையாளத்தை குறித்து அவன் ஒரு சந்தேகத்தை ஏற்படுத்துகின்றான். என்ன? நீர் தேவனுடைய குமாரனே ஆனால். அப்ப இயேசு, ஐயோ நான் தேவனுடைய குமாரனா? சுவர் இல்லையே, அப்பா கிட்ட கேட்டு பாவம் அப்படின்னு அவர் யோசித்தார்னா அவருடைய அடையாளத்தை குறித்து அவருக்கு எந்த விதமான தெளிவும் இல்லை என்பதை அவன் புரிந்து கொள்வான். அதிகாரத்துடன் அவரால் உத்தரவு கொடுக்க முடியாமல் போயிருக்கும். இன்றைக்கு அநேக கிறிஸ்தவருடைய நிலைமை இதுதான். அடையாளம் தெரியாததன் நிமித்தம் பிசாசானவன் சொல்லுகிறதை விசுவாசிக்கிறார்கள். இதுதான் நீ, இதுதான் என்னுடைய அடையாளம் என்று அவன் சொல்லும்போது அதை விசுவாசிக்கிறார்கள். அப்ப இன்றைக்கு இந்த வேத பாடத்தின் பின்பதாக உங்களுடைய அடையாளத்தை குறித்து நீங்கள் நன்றாக புரிந்து இருக்க வேண்டும். ஆமென். சரி, இன்றைக்கு 14வது அடையாளத்தை நாங்கள் பார்க்க போகிறோம். என்ன? நான் பூமிக்கு உப்பாயிருக்கிறேன், உலகத்துக்கு வெளிச்சமாயிருக்கிறேன். மத்தேயு 5ஆம் அதிகாரம் 13ஆம் 14ஆம் வசனம் இதை தெளிவாக சொல்லுகிறது. என்ன என்னுடைய அடையாளம்? நான் பூமிக்கு உப்பாயிருக்கிறேன், உலகத்துக்கு வெளிச்சமாயிருக்கிறேன்.
நீங்கள் பூமிக்கு உப்பாய் இருக்கிறீர்கள். உப்பானது சாரமற்று போனால் எதனால் சாரமாக்கப்படும்? வெளியே கொட்டப்படுவதற்கும் மனுஷரால் மிதிக்கப்படுவதற்குமே ஒழிய வேறொன்றுக்கும் உதவாது. 14வது வசனம், நீங்கள் உலகத்துக்கு வெளிச்சமாயிருக்கிறீர்கள். மலையின் மேல் இருக்கிற பட்டணம் மறைந்திருக்க மாட்டாது. அப்ப நீங்க உங்களுடைய அடுத்த அடையாளம் என்ன? 14வது அடையாளம், நீங்கள் உலகத்துக்கு வெளிச்சமாயிருக்கிறீர்கள், பூமிக்கு உப்பாயிருக்கிறீர்கள். நான் இந்த பூமிக்கு உப்பாயிருக்கிறேன், நான் இந்த உலகத்துக்கு வெளிச்சமாயிருக்கிறேன். அருமையான தேவ ஜனங்களே, இந்த வேத பாடத்திலே கலந்து கொண்டிருக்கிற இந்த வேத பாடத்தை கேட்டுக்கொண்டிருக்கின்ற அருமையான ஜனங்களே, உப்பு செய்யும் காரியம் என்ன? உப்பினால் என்ன பிரயோஜனம்? உப்பு முதலாவது நம்முடைய உணவுக்கு ருசியை கொண்டு வரும், சுவையை கொண்டு வரும். இரண்டாவது, உப்பு பொருள்களை பதனப்படுத்தும், பாதுகாக்கும், கெட்டு போகாமல் பாதுகாக்கும். அப்போ உப்பு ருசியை கொண்டு வரும், இரண்டாவது பாதுகாக்கும், பொருட்களை அழிந்து போகாமல் பதனப்படுத்தும், பாதுகாக்கும். அப்ப இந்த நான் கேட்கிற கேள்வி என்னன்னா, இந்த பூமியை படைத்தது ஆண்டவர். இந்த பூமியை படைத்ததன் பின்பதாக பூமியை யாருக்கு தேவன் ஒப்பு கொடுத்தார்? யாருக்கு தேவன் இந்த பூமியை பராமரி என்று ஒப்பு கொடுத்தார்? காபிரியேல் தூதனுக்கா, மிகாவேல் தூதனுக்கா கொடுத்தார்? இல்லை, ஆதாமும் ஏவாளுக்கும் தான் தேவன் இந்த பூமியை பராமரி, இந்த பூமிக்கு அரசனாய் உன்னை நான் நியமிக்கிறேன், இதை அரசாண்டு இதை பாதுகாத்துக் கொள்வது உன்னுடைய கடமை என்று ஆண்டவர் ஆதாம் ஏவாளுக்கு இந்த பூமியை கொடுத்தார். ஆதியாகமம் 1 அதிகாரத்தை நீங்க வாசிக்கும் போது 28, 26, 28 வசனங்களை வாசிக்கும் போது அவைகளை நீங்கள் பார்க்கலாம். அப்ப இந்த பூமியை பராமரிப்பதற்கு தேவன் ஆதாம் ஏவாளை நியமித்தார். ஆனா என்ன நடந்தது அருமையான தேவ ஜனங்களே? ஆதாம் பாவத்திலே விழுந்தான். அவன் தேவனுக்கு தன்னை பாவத்தில் விழுந்தது நிமித்தமாக தூரமாக்கி கொண்டான். அதன் நிமித்தமாக அவன் பிசாசின் பிரதிநிதியாக மாறினான். தேவனுடைய பிரதிநிதியாக, தேவனுடைய மகனாக, தேவனை பிரதிநிதித்துவப்படுத்தும் ஒரு நபராக இந்த பூமியிலே இருந்த ஆதாம் பாவத்தின் விழுந்ததன் நிமித்தமாக பிசாசின் பிரதிநிதியாய் மாறினான். அதன் நிமித்தமாக அருமையான தேவ ஜனங்களே, இன்றைக்கு பூமி அழிந்து கொண்டிருக்கிறது. ஏன்? பிசாசானவன் வருவது எதற்கு? யோவான் 10:10 இயேசு கிறிஸ்து சொல்லுகிறார், பிசாசு வருவது கொல்வதற்கும் அழிப்பதற்கும். ஆமென். அப்ப இன்னைக்கு மனுஷன் பிசாசின் பிரதிநிதியாய், தேவனுடைய பிரதிநிதியாய் இந்த பூமியில இருந்த மனுஷன் எதற்காக இப்பிரதிநிதியாய் தேவன் ஆதாமை நியமித்தார், மனுஷனை நியமித்தார்? பூமிக்கு உப்பாய் இருப்பதற்கு, பூமியை பராமரிப்பதற்கு, அழிந்து போகாமல் பாதுகாப்பதற்கு தான் தேவன் ஆதாமை நியமித்தார். அதனால் தான் நாங்கள் மனுஷராகிய நாங்கள், தேவனுடைய பிள்ளைகளாகிய நாங்கள் பூமிக்கு உப்பாய் இருக்கிறோம். நாங்கள் இருக்கும் இடத்திலே காரியங்கள் அழிந்து போக முடியாது. அவைகளை பராமரிக்கிறவர்களாக இருக்க வேண்டும். தேவனுடைய பிள்ளைகள் எங்கு இருக்கிறார்களோ அந்த இடம் பராமரிக்கப்பட வேண்டும். அந்த இடம் அழிந்து போகக்கூடாது. ஏன்? பூமிக்கு நாங்கள் உப்பாய் இருக்கிறோம். உப்பின் குணாதிசயம் என்னவென்றால் அது பராமரிக்கும், பொருட்களை பராமரிக்கும், அழிந்து போகாமல் பாதுகாக்கும். அப்ப ஆதாம் சாத்தானுடைய பிரதிநிதியாய் மாறினதன் நிமித்தமாக பூமி அழிய ஆரம்பித்தது. அதன் பின்பதாக இப்பொழுது நாங்கள் இயேசு கிறிஸ்துவை சொந்த இரட்சகராக ஏற்றுக்கொண்டதன் நிமித்தமாக தேவனுடைய பிள்ளைகளாய் நாங்கள் மாறி இருக்கிறோம். ஆதலால் தேவன் நம்மளை பார்த்து சொல்லுகிறார், நீங்கள் பூமிக்கு உப்பாய் இருக்கிறீர்கள். இந்த பூமி உங்களால் பராமரிக்கப்படும். நீங்கள் இருக்கிற இடத்துக்கு நீங்கள் பராமரிப்பை கொண்டு வருவீர்கள். நீங்கள் இருக்கிற இடம் அழியக்கூடாது, அந்த இடத்திலே ஜீவன் காணப்பட வேண்டும். ஆமென்.
அதுதான் தேவன் நீங்கள் பூமிக்கு உப்பாய் இருக்கிறீர்கள் என்று சொல்லுகிறார். ஏனென்றால் ஆதாம் விழுந்ததன் நிமித்தமாக, ஆதாமின் விழ்கையின் நிமித்தமாக இந்த பூமி அழிவுக்குள்ளாக இருக்கிறது. அருமையான தேவஜனங்களே, ஏனென்றால் ஆண்டவர் நல்லா கேட்டுக்கொள்ளுங்க, ஆண்டவர் ஆதாமையும் ஏவாளையும் படைக்கும் போது அவர்களை சதா காலமாய் வாழ்வதற்கு தான் படைத்தார். சாவு அவர்களுக்கு நியமிக்கப்பட்டிருக்கவில்லை. மனுஷனுக்கு ஏதேன் தோட்டத்திலே சாவு நியமிக்கப்பட்டிருக்கவில்லை. அவன் தேவனை போல் சிருஷ்டிக்கப்பட்டான், தேவனுடைய சாயலாக சிருஷ்டிக்கப்பட்டான். ஆதலால் தேவன் மரித்து போவதில்லை. மனுஷனும் சதா காலமாய் வாழ்வதற்காக தான் உருவாக்கப்பட்டான் ஆண்டவரால். அது மாத்திரமல்ல, தேவன் படைத்த இந்த பூமியும் அதிலுள்ள மரம் செடி கொடிகளும் மிருக ஜீவ ஜந்துக்களும் அழிந்து போகாமல் இருப்பதற்காக தான் ஆதியிலே தேவன் படைத்தார். அந்த முறையில் தான் படைத்தார். ஆனால் ஆதாம் விழுந்ததன் நிமித்தமாக பூமியும் அழிய ஆரம்பித்து விட்டது. இல்லாவிட்டால் அப்படி இருக்கவில்லை ஆதியிலே, ஆரம்பத்திலே. ரோமர் 8ஆம் அதிகாரம், ரோமன்ஸ் சாப்டர் 8 verse 19 to 23. ரோமர் 8ஆம் அதிகாரம் 19ஆம் வசனம் தொடக்கம் 23ஆம் வசனம் வரை நாங்கள் பார்ப்போம். Romans chapter 8 verse 19 to 23. ரோமர் 8ஆம் அதிகாரம் 19ஆம் வசனம் தொடக்கம் 23ஆம் வசனம் வரை. மேலும் தேவனுடைய புத்திரர் யார்? நாங்கள். மறுபிறப்பின் அனுபவத்தை பெற்றுக்கொண்டவர்கள் தான் தேவனுடைய புத்திரர்கள், தேவனுடைய பிள்ளைகள். எங்கு நீங்கள் அதை பார்க்கலாம்? யோவான், கீப் இட் தேர் ஷார்ட், யோவான் 1ஆம் அதிகாரம் 12ஆம் வசனம் தொடக்கம் அதை பார்க்கலாம். யார் யார் அவரை ஏற்றுக்கொண்டார்களோ அவர்கள் தேவனுடைய புத்திரர்களாகும்படி அவர்களுக்கு அதிகாரம் கொடுத்தார். அப்ப நாங்கள் மறுபிறப்பின் அனுபவத்தை பெற்றுக்கொண்டோம், தேவனுடைய புத்திரர்களாய் மாறுகின்றோம். மேலும் தேவனுடைய புத்திரர் வெளிப்படுவதற்கு சிருஷ்டியானது மிகுந்த ஆவலோடே காத்து கொண்டிருக்கிறார். அப்போ இந்த சிருஷ்டியானது என்னன்னா, மரம் செடி கொடிகள் மிருக ஜீவன் ஜந்துக்கள், சந்திரன் சூரியன் நட்சத்திரங்கள், இந்த மற்ற சகல அனைத்து சிருஷ்டிப்பும் தேவனுடைய புத்திரர்கள் வெளிப்படுவதற்கு ஆவலோடே காத்து கொண்டிருக்கிறது. ஏன்? 20வது வசனம், அதனென்றால் சிருஷ்டியானது அழிவுக்குரிய அடிமைத்தனத்தினின்று விடுதலையாக்கப்பட்டு தேவனுடைய பிள்ளைகளுக்குரிய மகிமையான சுயாதீனத்தை பெற்றுக்கொள்ளும் என்கிற நம்பிக்கையோட. அப்படின்னா ஆதாமின் வீழ்கையினாலே சிருஷ்டிப்பானதும் அழிவுக்குரிய அடிமைத்தனத்துக்கு போய்விட்டது. அப்ப அதில இருந்து விடுதலைப்படுவதற்கு எல்லா சிருஷ்டிப்பும் ஆவலோட காத்து கொண்டிருக்கின்றது. தேவனுடைய பிள்ளைகள் யார்? பூமிக்கு உப்பானவர்கள். மறுபிறப்பின் அனுபவத்தை பெற்றுக்கொண்ட தேவனுடைய பிள்ளை பூமிக்கு உப்பாயிருக்கிறாள். ஆதலால் அவர்கள் சிருஷ்டிப்பை அழிவிலிருந்து பாதுகாக்க முடியும். எங்கெங்கு தேவனுடைய பிள்ளைகள் இருக்கிறார்களோ அங்கு ஜீவன் காணப்பட வேண்டும். எங்கு தேவனுடைய பிள்ளைகள் ஆவியிலே நிறைந்து வாழுகின்றார்களோ, நடந்து கொள்ளுகிறார்களோ, அந்த இடத்துல ஜீவன் காணப்பட வேண்டும். அதனென்றால் சிருஷ்டியானது அழிவுக்குரிய அடிமைத்தனத்திலிருந்து விடுதலையாக்கப்பட்டு தேவனுடைய பிள்ளைகளுக்குரிய மகிமையான சுயாதீனத்தை பெற்றுக்கொள்ளும் என்கிற நம்பிக்கையோட, verse 21, 21வது வசனம், அந்த சிருஷ்டியானது சுய இஷ்டத்தினாலே அல்ல, கீழ்ப்படுத்தினவராலேயே மாயைக்கு கீழ்பட்டிருக்க. யார் கீழ்ப்படுத்தினது? அதை ஆதாம். அந்த சிருஷ்டியானது சுய இஷ்டத்தினாலே அல்ல. அந்த சிருஷ்டிப்பு, மற்ற எல்லா சிருஷ்டிப்பும் சுய இஷ்டத்தினாலே சுயாதீனத்தை இழந்து அழிவுக்கு போகவில்லை. யாரோ அதை கீழ்ப்படுத்தினார்கள் அழிவுக்கு. யார் அது? ஆதாம். அவனுடைய விழுகையினாலே சிருஷ்டிப்பை அழிவுக்கு, சுயாதீனத்தை இழக்க செய்த அழிவுக்கு கீழ்ப்படுத்தினான். 22வது 22, ஆகையால் நமக்கு தெரிந்திருக்கிறபடி இதுவரைக்கும் சர்வ சிருஷ்டியும் ஏகமாய் தவித்து பிரசவ வேதனைப்படுகிறது.
23. அதுவும் அல்லாமல் ஆவியின் முதற் பலன்களை பெற்ற நாமும் கூட நம்முடைய சரீர மீட்பாகிய புத்திர சுவிகாரம் வருகிறதுக்கு காத்திருந்து நமக்குள்ளே தவிக்கிறோம். சரியா? நல்லா புரிஞ்சுக்கொள்ளுங்க. இப்ப மறுபிறப்பின் அனுபவத்தை நாங்கள் பெற்றுக்கொண்டோன்னு, யார் மறுபிறப்பின் அனுபவத்தை பெற்றுக்கொள்வது? எங்களுடைய ஆவிக்குரிய மனுஷன். எங்களுடைய ஆத்மா தினம்தோறும் வசனத்தினாலே புதுப்பிக்கப்பட வேண்டும். ஆனால் எங்களுடைய சரீரம் பழைய சரீரம், பூமியிலிருந்து வந்த சரீரம். ஆதலால் தான் இந்த சரீரம் பாவமான காரியத்தை குறித்து வாஞ்சிக்கின்றது. அப்ப இந்த சரீரம் இன்னும் மீட்கப்படவில்லை. அருமையான தேவ ஜனங்களே, என்றைக்கு இந்த சரீரம் மீட்கப்படும்? இயேசு கிறிஸ்து நடுவானத்துக்கு வந்து சபையை எடுத்துக்கொள்ளுகின்ற போது, ராப்சர், சபை எடுத்துக்கொள்ளப்படும் போதுதான் நம்முடைய சரீரம் மீட்கப்படுகின்றது. அந்த நாளுக்காக நானும் நீங்களும் காத்து கொண்டிருக்கிறோம். அதனால் தான் இந்த சரீரத்திலே நம்மளுக்கு சரியான வேதனை, நோய்கள். இந்த சரீரம் பாவத்துக்காக வாஞ்சிக்கின்றது. இந்த சரீரம் நம்முடைய ஆவிக்குரிய வளர்ச்சிக்கு தடையாயிருக்கின்றது. இந்த சரீரம் அநேக விதத்திலே நம்மளுக்கு சஞ்சலத்தை கொண்டு வருகிறது. இந்த சரீரத்தின் மீட்புக்காக தான் நாங்கள் காத்து கொண்டிருக்கிறோம். அதே போல சிருஷ்டிப்பும் மீட்புக்காக காத்து கொண்டிருக்கின்றது. ஏனென்றால் ஆதியிலே தேவன் சிருஷ்டிப்பு எல்லாவற்றையும் படைக்கும் போது அழிவுக்கு படைக்கவில்லை, ஆண்டு கொள்வதற்கு தான் படைத்தார். இப்ப நல்லா புரியுதா ஏன் இயேசு நம்மளை பார்த்து சொன்னார், நீங்கள் பூமிக்கு உப்பாயிருக்கிறீர்கள் என்று? ஏனென்றால் எங்கெங்கு தேவனுடைய பிள்ளைகள் இருக்கிறார்களோ அங்கு ஜீவன் காணப்படும். எங்கு சாத்தான் கிரியை செய்கிறானோ அங்கு திருடவும் அழிக்கவும் கொள்ளவுமே காணப்படும். இப்ப நீங்களும் நானும் எங்களுடைய அடையாளம் என்ன? நாங்கள் பூமிக்கு உப்பாயிருக்கிறோம். அதுதான் தேவன் நம்மளை நீங்கள் பூமிக்கு உப்பாயிருக்கிறீர்கள் என்று சொல்லுகின்றார். அப்ப ஆண்டவர் படைத்த, நல்லா கேட்டுக்கொள்ளுங்க அருமையான தேவ ஜனங்களே, ஆண்டவர் இந்த பூமியை படைக்கும் போது, சரியா, இந்த பூமியிலே ஒரு ஆளுமை முறைதான் காணப்பட்டது. நல்ல தெளிவா கேட்டுக்கோங்க. ஆண்டவர் பூமியை படைக்கும் போது பூமியிலே ஆண்டவர் இருந்தார், ஆதாம் ஏவாள் இருந்தார்கள், சாத்தானும் இருந்தான். ஏனென்றால் அந்த நேரத்தில் சாத்தான் கீழே விழுந்து விட்டான். அப்ப ஆண்டவர் முதலாவது பூமியை படைத்து ஆதாம் ஏவாளுக்கு கொடுக்கும் போது இந்த பூமியிலே ஒரு ஆளுகை முறை தான் காணப்பட்டது. என்ன ஆளுகை முறை? தேவனுடைய ராஜ்யத்தின் ஆளுகை. அப்ப எப்படி இந்த உலகத்திலே, இந்த பூமியிலே உலகம் எப்படி உருவானது? தேவன் ஆதியிலே வானத்தையும் பூமியையும் சிருஷ்டித்தார், சரியா? ஆனால் பூமியிலே எப்படி உலகம் உருவாயிற்று? உலகம்னா என்ன? உலகம்னா இன்னொரு ஆளுகை முறை, ஒரு காரியங்களை கிரியை செய்யும் முறை. எந்த விதத்திலே ஆளுகைகள் நடக்கின்றது, எந்த விதத்திலே ஒரு மனுஷன் கிரியை செய்கின்றான். இப்ப தேவனுடைய ராஜ்யத்தை எடுத்துக்கொண்டால் தேவனுக்கு ஒத்த விதத்திலே இந்த பூமியிலே காரியங்கள் நடைபெறும். தேவனுடைய நியாய பிரமாணத்தின் அடிப்படையிலே, கோட்பாடுகளின் அடிப்படையிலே இந்த பூமி ஆளப்படும். அதுதான் தேவனுடைய ராஜ்யம். உலகம்னா என்ன? சாத்தானுடைய கோட்பாடுகளின் அடிப்படையிலே, சாத்தானுடைய நியாய பிரமாணங்களின் அடிப்படையிலே நடைபெறுகிற ஒரு நடைமுறை தான் உலகம். அதுதான் நீங்கள் இந்த உலகத்தில் இருக்கிறீர்கள், ஆனால் நீங்கள் உலகத்துக்கு சொந்தமானவர்கள் அல்ல. இந்த உலகத்தை ஆளுகிறவன் வருகிறான், ஆனால் அவனிடத்தில் எனக்கு ஒன்றும் இல்லை. யார் இந்த உலகத்தை ஆளுகிறவன்? சாத்தான். எப்படி அவன் உலகத்தை உருவாக்கி? ஆண்டவர் பூமியை உருவாக்கினார், ஆனால் உலகம் உருவாக்கப்பட்டது சாத்தானினால். யோவான் 14ஆம் அதிகாரத்துக்கு திருப்பிக் கொள்ளுங்கள். யோவான் 14ஆம் அதிகாரம் 30வது வசனத்தை வாசிங்க. யோவான் 14ஆம் அதிகாரம், John 14 verse 30. John 14 verse 30. இனி நான் உங்களுடனே, நல்லா கவனிங்க, இனி நான் உங்களுடனே அதிகமாய் பேசுவதில்லை, இந்த உலகத்தின் அதிபதி வருகிறான்.
அவனுக்கு என்னிடத்தில் ஒன்றுமில்லை. அப்ப யார் இந்த உலகத்தின் அதிபதி? சாத்தான். அவனுக்கு என்னிடத்தில் ஒன்றுமில்லை என்று சொல்லுகிறார். அப்ப உலகத்தின் அதிபதி சாத்தானா? உலகத்தை உருவாக்கினது அவன்தான். பூமி வேறு, உலகம் வேறு. அருமையான தேவ ஜனங்களே, ஆதியிலே தேவன் வானத்தையும் பூமியையும் சிருஷ்டித்தார். பூமியிலே தன்னுடைய கோட்பாடுகள், தன்னுடைய நியாய பிரமாணங்கள், தன்னுடைய நடைமுறைகளின் அடிப்படையிலே உருவாக்கிய ஒரு ஆளுகை முறைதான் உலகம். அப்ப சாத்தான் தன்னுடைய கோட்பாடுகள், தன்னுடைய நியாய பிரமாணங்கள், தன்னுடைய அணுகுமுறைகள் இவைகளை உபயோகித்து உருவாக்கின ஒரு ஆளுகை முறை உலகம். அதனால்தான் அவன் உலகத்தின் அதிபதி என்று அழைக்கப்படுகிறான். உலகம் அவனால் உருவாக்கப்பட்டது இந்த பூமியிலே. அப்ப ஆண்டவர் முதலாவது பூமியை சிருஷ்டித்த வேளையிலே பூமியிலே காணப்பட்ட முதலாவது ஆளுகை முறை தேவனுடைய ராஜ்யம். ஆனால் ஆண்டவர் சொன்னார், தோட்டத்தின் நடுவில் இருக்கிற விருட்சத்தின் கனியை புசியாதே. அதை புசிக்கின்ற வேளையிலே நீ சாவவே சாவாய். சரியா? ஆதியாகமத்துக்கு நாங்கள் போவோம். தேவன் 16வது Genesis chapter 2 verse 16. Let's take it from verse 15. Genesis chapter 2 verse 15. ஆதியாகமம் 2ஆம் அதிகாரம் 15ஆம் வசனம் தொடக்கம். தேவனாகிய கர்த்தர் மனுஷனை ஏதேன் தோட்டத்தில் அழைத்து கொண்டு வந்து அதை பண்படுத்தவும் காக்கவும் வைத்தார். 16 16வது வசனம். தேவனாகிய கர்த்தர் மனுஷனை நோக்கி, நீ தோட்டத்தில் உள்ள சகல விருட்சத்தின் கனியையும் புசிக்கலாம். 17வது 17. ஆனாலும் நன்மை தீமை அறியத்தக்க விருட்சத்தின் கனியை புசிக்க வேண்டாம், அதை நீ புசிக்கும் நாளிலே சாகவே சாவாய் என்று கட்டளையிட்டார். அப்ப தேவன் சொன்னது நன்மை தீமை அறியத்தக்க விருட்சத்தின் கனியை புசிக்காதே. ஆனால் வேதம் நீங்க தொடர்ந்து வாசிக்கும் போது சொல்லுகின்றது, அதை ஆதாமும் ஏவாளும் புசித்த வேளையிலே அவருடைய கண்கள் திறக்கப்பட்டதுன்னு. கண்கள் திறக்கப்பட்டன, அவர்கள் குருடாய் இருக்கவில்லை, அவர்களுடைய ஞானத்தின் கண்கள் திறக்கப்பட்டு தேவனை குறித்த அறிவை இழந்து நன்மை தீமை அறியத்தக்க கூட அறிவை பெற்றுக்கொண்டார்கள். அந்த நன்மை தீமை அறியத்தக்கூடிய அறிவை உபயோகித்து மனுஷனை பாவித்து இந்த பூமியிலே உருவாக்கின அரசாளும் முறை ஒன்றுதான் உலகம். சாத்தான் அந்த நன்மை தீமை அறியத்தக்க அறிவை பாவித்து மனுஷனை உபயோகித்து இந்த பூமியிலே அவன் உருவாக்கின ஒரு ஆளுகை முறைதான் உலகம். அருமையான தேவ ஜனங்களே, அந்த உலகம் மிகவும் இருளானது. அந்த உலகம் மிகவும் இருள் நிறைந்தது. சாத்தான் உருவாக்கினது இருளினால் நிறைந்திருக்கும். தேவன் வெளிச்சமாயிருக்கின்றார், ஆனால் சாத்தான் இருளாயிருக்கின்றான். இந்த உலகம் இருளிலே மூடப்பட்டிருக்கின்றது. ஏன்? அது சாத்தானினால் உருவாக்கப்பட்ட ஆளுகை முறை. நல்லா கவனிங்க. தேவன் அப்ப நம்முடைய அடையாளத்தை என்ன சொல்லுறாரு? நீங்கள் பூமிக்கு உப்பாயிருக்கிறீர்கள். இப்ப உங்களுக்கு பூமிக்கு உப்பாயிருக்கிறது இப்ப விளங்கி இருக்கும். உலகத்துக்கு என்ன இருக்கிறீங்க? உலகத்துக்கு வெளிச்சமாயிருக்கிறீர்கள். ஏனென்றால் தேவனுடைய ராஜ்யம் வெளிச்சம், உலகம் இருளிலே இருக்கின்றது. அப்ப நீங்க பூமியை பராமரிப்பதற்கு உப்பாயிருக்கிறீர்கள். உலகத்திலே குருடாய் போயிருக்கிற தேவனுடைய ராஜ்யத்தை குறித்து அறிவில்லாமல் இருளிலே இருக்கின்ற உலகத்தின் பிள்ளைகளுக்கு நீங்கள் வெளிச்சமாயிருக்கிறீர்கள். இது ஒரு பெரிய தலைப்பின் கீழ் படிக்க வேண்டிய ஒரு காரியம். அருமையான தேவ ஜனங்களே, உலகம்னா என்ன? பூமி உலகம்னா என்ன? தேவனுடைய ராஜ்யம்னா என்ன? உலகம்னா என்ன? பெரிய ஒரு டாபிக். மிகவும் நேரம் எடுத்து படிக்க வேண்டிய ஒரு காரியம். நான் ஆங்கிலத்தில் தேவனுடைய ராஜ்யத்தை குறித்து நான் மிகவும் ஆழமான சத்தியங்களை வெளிப்படுத்தி ஒரு வேத பாடத்தை கிட்டத்தில் நடத்தி முடித்தேன். அநேக பாகங்களுக்கு கடந்து போனது. அப்ப
அது ஒரு மிகவும் ஆழமான ஒரு சத்தியம். மிகவும் ஆழமாய் நீங்கள் சென்று மிக நேரம் எடுத்து கற்றுக்கொள்ள வேண்டிய ஒரு காரியம். அப்ப இன்றைக்கு உங்களுக்கு தெரிந்திருக்கும், ஏன் தேவன் உங்களுக்கு நீங்கள் உலகத்துக்கு உப்பாயும், நீங்கள் பூமிக்கு உப்பாயும் உலகத்துக்கு வெளிச்சமாயும் இருக்கிறீர்கள் என்று அடையாளத்தை ஏன் தேவன் உங்களுக்கு கொடுத்திருக்கிறார். நன்றா புரிந்திருப்பீங்கன்னு நான் விசுவாசிக்கிறேன். சரியா? அப்ப அடுத்த நம்மளுடைய அடையாளத்துக்கு நாங்க போவோம். அடுத்த அடையாளம், நான் ஜீவனுள்ள தேவனுடைய ஆலயமாயிருக்கிறேன். நான் ஜீவனுள்ள தேவனுடைய ஆலயமாய் இருக்கிறேன். 2 Corinthians chapter 6 verse 16. 2 கொரிந்தியருக்கு திருப்பிக் கொள்ளுங்க, 6ஆம் அதிகாரத்துக்கு 16ஆம் வசனம். 2 Corinthians chapter 6 verse 16. 2 Corinthians chapter 6 verse 16. 2 கொரிந்தியர் 6ஆம் அதிகாரம் 16ஆம் வசனம். தேவனுடைய ஆலயத்துக்கும் விக்கிரகங்களுக்கும் சம்பந்தம் ஏது? நான் அவர்களுக்குள்ளே வாசம் பண்ணி அவர்களுக்குள்ளே உலாவி அவர்கள் தேவனாயிருப்பேன், அவர்கள் என் ஜனங்களாயிருப்பார்கள் என்று தேவன் சொன்னபடி நீங்கள் தேவனுடைய ஆலயமாயிருக்கிறீர்களே. அப்ப இன்றைக்கு தேவன் மனுஷனுடைய கரங்களினால் கட்டிய கட்டிடங்களிலே வசிப்பவர் அல்ல. தேவன் வசிப்பது உங்களுக்குள்ளாக. உங்களுக்குள்ளாக அவர் உலாவி, உங்களுக்குள்ளாக வாசம் பண்ணி, உங்களுக்குள்ளாக அவர் ஜீவிக்கிறார். ஏன்? நீங்கள் ஜீவனுள்ள தேவனுடைய ஆலயமாய் இருக்கிறீர்கள். இன்றைக்கு மறுபிறப்பின் அனுபவத்தை பெற்றுக்கொண்ட ஒரு மகன் மகள் தேவனுடைய ஆலயமாய் இருக்கிறார்கள். இது உங்களுக்கு கிடைத்திருக்கிற அடையாளம். அருமையான தேவஜனங்களே, 1 கொரிந்தியர் 3:16க்கு திருப்பிக் கொள்வோம். 1 Corinthians chapter 3 verse 16. 1 கொரிந்தியர் 3ஆம் அதிகாரம் 16வது வசனத்துக்கு திருப்பிக் கொள்ளுங்க. 1 Corinthians chapter 3 verse 16. நீங்கள் தேவனுடைய ஆலயமாய் இருக்கிறீர்கள் என்று தேவனுடைய ஆவி உங்களில் வாசமாயிருக்கிறார் என்று அறிந்திருக்கிறீர்களா? அறிந்திருக்கிறீர்களா? நன்றாய் அறிந்திருக்கிறீர்களா? என்ன? தேவனுடைய ஆவியானவர் உங்களுக்குள்ளே வாசம் பண்ணுகிறார். நீங்கள் மறுபிறப்பின் அனுபவத்தை பெற்றுக்கொண்டிருப்பீர்களானா? அப்ப நீங்களும் நானும் யார்? ஜீவனுள்ள தேவனுடைய ஆலயமாயிருக்கிறோம். இது நம்முடைய அடையாளம். 16வது அடையாளம், மிக முக்கியமான அடையாளம் என்ன? பரிசுத்த ஆவியினாலே நாங்கள் முத்திரை போடப்பட்டவர்கள். 16வது அடையாளம் என்ன? பரிசுத்த ஆவியினாலே நாங்கள் முத்திரை போடப்பட்டவர்கள். இன்னைக்கு ஆவிக்குரிய உலகத்திலே, நல்லா கேட்டுக்கொள்ளுங்க தெய்வ ஜனங்களே, ஆவிக்குரிய உலகம் முதலாவது நாங்கள் தெரிந்து கொள்ள வேண்டியது என்னவென்னா, இந்த பௌதீக உலகம்னா எங்களுடைய கண் காணக்கூடிய, எங்களுடைய கைகள் தொடக்கூடிய உலகம். சரியா? இந்த பௌதீக உலகம் எந்த உலகத்தினால் உருவாக்கப்பட்டது? ஆவிக்குரிய உலகத்தினால். முதலாவது இருந்தது ஆவிக்குரிய உலகம். அந்த ஆவிக்குரிய உலகத்தில் இருந்துதான் இந்த பௌதீக உலகமாகி இந்த பூமி உருவாக்கப்பட்டது. அப்ப ஆவிக்குரிய உலகம் நம்முடைய இந்த பௌதீக உலகத்தை ஆளுகின்றது. சரியா? அப்ப ஆவிக்குரிய உலகம்னா ஆண்டவர், இயேசு கிறிஸ்து, பரிசுத்த ஆவியானவர், சாத்தான், நல்ல தூதர்கள், கெட்ட தேவ தூதர்கள், இவைகள் எல்லாம் ஆவிக்குரிய உலகத்தில் தான் இருக்கின்றன. அது ஒரு நிஜமான உலகம், அது பொய் அல்ல. அது இன்றைக்கும் நடைமுறையில் இருக்கின்ற நிஜமான உலகம், அது ஆவிக்குரிய உலகம். அப்ப இந்த ஆவிக்குரிய உலகத்திலே ஒரு தேவதூதனோ ஒரு பிசாசோ சாத்தானோ யார் தேவனுடைய பிள்ளை, யார் தேவனுடைய பிள்ளை இல்லை என்பதை எப்படி அறிந்து கொள்வார்கள்? இன்றைக்கு ஒரு பிசாசு உங்களை பார்க்கும்போது,
நீங்கள் தேவனுடைய பிள்ளையா இல்லையா என்பதை எப்படி அறிந்து கொள்ள முடியும்? நான் கோயிலுக்கு போறேன் பாஸ்டர். கோயிலுக்கு போறதுனால் நீங்கள் தேவனுடைய பிள்ளையா என்பதை அறிந்து கொள்ள முடியாது. நான் வேதத்தை வாசிக்கிறேன் பாஸ்டர், அதனால பிசாசு அறிந்து கொள்ள மாட்டான், அசுத்தாவிகள் அறிந்து கொள்ளாது, நீங்கள் தேவனுடைய பிள்ளையான. ஏன்னா ஒரு அடையாளம் தேவையே. நீங்கள் தேவனுடைய பிள்ளை என்பதுக்கு ஒரு அடையாளம் தேவை. அந்த அடையாளத்தை பார்த்து கண்டுகொண்டுதான் ஆவிக்குரிய உலகம் இது தேவனுடைய பிள்ளை, இது தேவனுடைய பிள்ளை இல்லை என்பதை புரிந்து கொள்ளும். அப்ப அந்த அடையாளம் என்னன்னா பரிசுத்த ஆவியானவர். அதனால தான் நான் சொல்றேன், நீங்க கிறிஸ்தவ குடும்பத்துக்கு பிறந்திருந்தாலும் நீங்கள் தேவனுடைய பிள்ளை என்பதுக்கு அடையாளம் இல்லை. உங்களுக்கு கிறிஸ்தவ பெற்றோர்கள் இருந்து உங்களுக்கு ஒரு கிறிஸ்தவ பெயரை வைத்திருந்தாலும், பாஸ்டர் என்னுடைய பேர் ஜான், நான் தேவனுடைய பிள்ளை. பிசாசுக்கு தெரியாது. அது நீ ஜானா இருந்துட்டு போ, மெத்திவா இருந்துட்டு போ, மாக்கா இருந்துட்டு போ, எங்க அடையாளத்தை காண்பி. அடையாளம் எனக்கு அடையாளம் இல்லை. அப்ப நீ உலகத்துல இருக்கிறவன் மாதிரி தான். அதனாலதான் மறுபிறப்பின் அனுபவம் அவசியம். அதனாலதான் பரிசுத்த ஆவியானவர் உங்களுக்குள்ளாக வருவது அவசியம். மறுபிறப்பின் அனுபவம் என்னன்னா, நீங்கள் இயேசு கிறிஸ்து சிலுவையிலே உங்களுக்காக செய்து முடித்த காரியத்தை விசுவாசித்து, இயேசுவே என் பாவங்களுக்காக என்னை மன்னியும், உம்முடைய இரத்தத்தினாலே என்னை கழுவும், நீர் தேவன் என்பதை நான் விசுவாசிக்கிறேன், ஏற்றுக்கொள்கிறேன், நீர் என் இரட்சகர் என்பதை ஏற்றுக்கொள்கிறேன், என் இருதயத்துக்குள்ளாக வாரும் அப்படின்னு நீங்க உண்மையா ஜெபிக்கும் போது யார் உங்களுக்குள்ளாக வருகிறார்? பரிசுத்த ஆவியானவர். அப்படி பரிசுத்த ஆவியானவர் வரும்போது நீங்கள் பரிசுத்த ஆவியானாலே முத்திரையிடப்படுகிறீர்கள். அப்பொழுது ஆவிக்குரிய உலகத்துக்கு தெரியும், இது தேவனுடைய பிள்ளை, இது தேவனுடைய பிள்ளை அல்ல. அப்ப இன்னைக்கு நீங்க மறுபிறப்பின் அனுபவத்தை பெற்றுக்கொண்டு இருப்பீங்கன்னா உங்களுக்கு இருக்கிற அடையாளம் என்ன? நான் பரிசுத்த ஆவியினாலே முத்திரையிடப்பட்டவன், முத்திரையிடப்பட்டவள். சரியா? அப்ப அருமையான தேவ ஜனங்களே, எபேசியர் 1 அதிகாரம் 13 வசனத்துக்கு திருப்பி கொடுங்க. Ephesians chapter 1 verse 13. எபேசியர் 1 அதிகாரம் 13 வசனம். Ephesians chapter 1 verse 13. எபேசியர் 1 அதிகாரம் 13 வசனம். நல்லா கவனிங்க. நீங்களும் உங்கள் இரட்சிப்பின் சுவிசேஷமாகிய சத்திய வசனத்தை கேட்டு விசுவாசிகள் ஆனபோது வாக்கு தத்தம் பண்ணப்பட்ட பரிசுத்த ஆவியால் அவருக்குள் முத்திரை போடப்பட்டீர்கள். திரும்ப வாசிப்போம். நீங்கள் உங்கள் ரட்சிப்படையும் போது, சுவிசேஷத்தை கேட்டுதான் நாங்கள் ரட்சிப்படைந்தோம்னா, சுவிசேஷத்தை யாரோ பிரசங்கித்த போது உங்களுடைய பரிசுத்த ஆவியினால் நீங்கள் குற்றுணரப்பட்டு உந்துதல் செய்யப்பட்டு நீங்கள் பாவ மன்னிப்பை பெற்று இயேசு கிறிஸ்துவை விசுவாசித்து அவர் உங்களுடைய இருதயத்துக்குள்ளாக அழைத்த போது நீங்கள் உங்கள் இரட்சிப்பின் சுவிசேஷமாகிய சத்திய வசனத்தை கேட்டு விசுவாசிகளான போது வாக்குத்தத்தம் பண்ணப்பட்ட பரிசுத்த ஆவியால் அவருக்குள் முத்திரை போடப்பட்டீர்கள். இப்ப விளங்கி இருக்கணும், நான் விசுவாசிக்கிறேன். அது மாத்திரமல்ல, 14வது வசனத்தை வாசிங்க. எபேசியர் 1 அதிகாரம் 14 வசனம். Ephesians chapter 1 verse 14. அவருக்கு சொந்தமானவர்கள் அவருடைய மகிமைக்கு புகழ்ச்சியாக மீட்கப்படுவார்கள் என்பதற்கு ஆவியானவர் நம்முடைய சுதந்திரத்தின் அச்சாரமாயிருக்கிறார். அவருக்கு சொந்தமானவர்கள் யார்? அவருக்கு சொந்தமானவர் மறுபிறப்பின் அனுபவத்தை பெற்றுக்கொண்ட பிள்ளைகள். அவருக்கு சொந்தமானவர்கள் அவருடைய மகிமைக்கு புகழ்ச்சியாக மீட்கப்படுவார்கள் என்பதற்கு ஆவியானவர் நம்முடைய சுதந்திரத்தின் அச்சாரமாயிருக்கிறார். நான் இந்த வசனத்தை விளக்குறேன். இன்றைக்கு நாங்கள் சபை எடுத்துக்கொள்ளப்படுவதற்காக காத்து கொண்டிருக்கிறோம். அடுத்தது தேவனுடைய கேலண்டர்ல, சரியா? தேவனுடைய கேலண்டர்ல, லெட்ஸ் கீப் தட் வேர்ஸ் ஆன். தேவனுடைய கேலண்டர்ல அடுத்து நடக்க போக இருக்கிற முக்கியமான காரியம் என்ன? தேவனுடைய ராஜ்யத்தின்
திட்டத்தின்படி பூமியிலே அடுத்து தேவனுடைய நடக்க போகிற மிகவும் முக்கியமான காரியம் என்ன? சபை எடுத்துக்கொள்ளப்படுதல். அப்ப சபை எடுத்துக்கொள்ளப்படுதல்னா எல்லோரும் எடுத்துக்கொள்ளப்படுவார்கள், சபையில் இருக்கிற எல்லோரும் எடுத்துக்கொள்ளப்படுவார்கள் என்று விசுவாசிக்காதீர்கள். யார் யார் மறுபிறப்பின் அனுபவத்தை பெற்றுக்கொண்டிருக்கிறார்களோ, அது மாத்திரமல்ல, முதலாவது மறுபிறப்பின் அனுபவத்தை பெற்றுக்கொண்டிருக்க வேண்டும். சபை எடுத்துக்கொள்ளுதலில் இருக்கணும்னா அதுவும் போதாது. மறுபிறப்பின் அனுபவத்தை பெற்றுக்கொண்டதன் பின் நாங்கள் பரிசுத்த ஆவியானவரோடு கூட தினந்தோறும் நடக்க வேண்டும். ஏனென்றால் இயேசு கிறிஸ்து நடுவானத்துக்கு வரும்போது எங்களுடைய சரீரம் மகிமையின் சரீரமாய் மாற வேண்டும் எடுத்துக்கொள்ளப்படுவதற்கு. அப்ப இந்த சரீரத்தோடு கூட நாங்கள் பரலோகத்துக்கு போக முடியாது. எங்களுடைய சரீரம் மகிமையின் சரீரமாய் மாற வேண்டும். அப்ப மகிமையின் சரீரமாய் மாறுவிட்டால் நாங்கள் எடுத்துக்கொள்ளப்பட மாட்டோம். அப்ப எங்களுடைய இந்த சரீரத்தை மகிமையின் சரீரமாய் மாற்றுகிறது யார்? பரிசுத்த ஆவியானவர். அப்ப நீங்க பரிசுத்த ஆவியானவரை தினந்தோறும் துக்கப்படுத்தி பாவத்தில் மறுபிறப்பின் அனுபவத்தை பெற்றதன் பின்பும் பாவத்தில் வாழ்ந்து பரிசுத்த ஆவியானவரை துக்கப்படுத்தி அவர் கிரியை செய்யாமல் உங்களுடைய வாழ்க்கையிலே அவரை அமிழ்த்தி வைத்திருப்பீர்கள் என்றால் எப்படி அவர் உங்களுடைய சரீரத்தை மகிமையின் சரீரமாய் மாற்ற முடியும்? இன்றைக்கு காலையிலே நான் என்னுடைய தியானத்தில் இருக்கும்போது, வேத தியானத்தில் இருக்கும்போது, நான் இன்றைக்கு தியானித்து கொண்டிருந்தது, அருமையான தேவ ஜனங்களே, பிலிப்பியர். சரியா? பிலிப்பியர் 3ஆம் அதிகாரம்னு நான் விசுவாசிக்கிறேன். பிலிப்பியர் 3ஆம் அதிகாரம் 21வது வசனத்தை வாசிப்போம். Philippians chapter 3 verse 20 and 21. பிலிப்பியர் 3ஆம் அதிகாரம் 20ஆம் வசனம் தொடக்கம் 21ஆம் வசனம். இன்றைக்கு காலையில நான் தியானித்தது நல்லா பாருங்க. நம்முடைய குடியிருப்போ பரலோகத்தில் இருக்கிறது. நம்முடைய குடியிருப்போ பரலோகத்தில் இருக்கிறது. அப்ப நீங்க இங்க இருக்கிறது எந்த நாளும் நீங்க இங்க இருக்க போறது இல்லை. அருமையான தேவனே, மறுபிறப்பின் அனுபவத்தை பெற்றுக்கொண்டவங்கன்னா எந்த நாளும் சதா காலமாய் நாங்க இங்க இருக்க போறோம்னு யோசித்துட்டு இருக்காங்க. இங்க தேவனுடைய சில காரியங்களை செய்வதற்காக தான் நீங்க இருக்கிறீங்க. இது உங்களுடைய நிரந்தரமான வசிப்பிடம் இல்லை. பரலோகத்தில் தான் நம்மளுடைய குடியிருப்பு இருக்கிறது. நம்முடைய குடியிருப்போ பரலோகத்தில் இருக்கிறது. அங்கே இருந்து கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து என்னும் இரட்சகர் வர எதிர்பார்த்து கொண்டிருக்கிறோம். சரியா? இப்ப நாங்க எதுக்கு எதிர்பார்த்து கொண்டு, நம்முடைய குடியிருப்பு பரலோகத்துல எதுக்காக சபை காத்து கொண்டு இருக்கிறது? நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து என்னும் இரட்சகர் வருவதை எதிர்பார்த்து கொண்டிருக்கிறோம். verse 21 21வது வசனம். அவர் எல்லாவற்றையும் தமக்கு கீழ்ப்படுத்தி கொள்ளத்தக்க தம்முடைய வல்லமையான செயலின்படியே நம்முடைய அற்பமான சரீரத்தை தம்முடைய மகிமையான சரீரத்திற்கு ஒப்பாக மறுரூபப்படுத்துவார். அது நடக்கணும். பரலோகத்துல தான் குடியிருப்பு இருக்கு. பரலோகத்துல குடியிருப்புக்கு வீசா கிடைக்கணும்னா அதுக்கு எப்படி வீசா கிடைக்கும்? நீங்கள் மறுபிறப்பின் அனுபவத்தை பெற்றுக்கொண்டதன் பின்பதா. அதனால் தான் நிக்கதேமுவை பார்த்து இயேசு கிறிஸ்து சொன்னார், நீ மறுபிறப்பின் அனுபவத்தை பெற்றுக்கொள்ளாவிட்டால் தேவனுடைய ராஜ்யத்துக்குள் பிரவேசிக்க மாட்டாய். அப்போ உங்களுடைய பாஸ்போர்ட்ல பரலோகத்துக்கு போக வேண்டிய வீசா என்ன? மறுபிறப்பின் அனுபவம். அதை பெற்றுக்கொண்டவர்கள் இன்னைக்கு பூமியில இருக்கிறார்கள். ஆனால் அவர் நம்முடைய கர்த்தராய் இரட்சகராய் இயேசு கிறிஸ்து வருவரைக்கு காத்து கொண்டிருக்கிறோம். அப்ப அவர் வரும்போது நடுவானத்திலே எங்களுடைய சரீரம் மகிமையின் சரீரத்துக்கு ஒப்பாக மறுரூபமாக்கப்பட வேண்டும். அப்படி மறுரூபமாக்கப்படாவிட்டால் இங்கே இருக்க வேண்டியதுதான்.
அந்த கிறிஸ்துவின் காலத்திலே. அப்ப நம்முடைய சரீரத்தை யார் மறுரூபமாக்குவது? பரிசுத்த ஆவியானவர். ஏன்? அவர் உங்களுக்குள்ளாக வாசம் பண்ணுகின்றார். அவர் உங்களை முத்திரையிட்டிருக்கிறார் அந்த நாளுக்கு. ஆனால் பரிசுத்த ஆவியானவரை துக்கப்படுத்தாதீர்கள். பரிசுத்த ஆவியானவருக்கு பிரியமில்லாத வாழ்க்கையை வாழாதீர்கள். மறுபிறப்பின் அனுபவத்தை பெற்றுக்கொண்டது நல்லது, மிகவும் முக்கியமானது. ஆனால் அதன் பின்பதாக பரிசுத்த ஆவியானவருக்கு பிரியமான ஒரு வாழ்க்கையை வாழ்வது நம்முடைய கடமை. சரியா? அப்ப எபேசியர் 4ஆம் அதிகாரம் 30ஆம் வசனத்துக்கு திருப்புவோம். Ephesians chapter 4 verse 30. Ephesians chapter 4 verse 30. Ephesians chapter 4 verse 30. அன்றியும் நீங்கள் மீட்கப்படும் நாளுக்கென்று, மீட்கப்படும் நாள் இது சபை எடுத்துக்கொள்ளப்படுகின்ற நாள். அன்றியும் நீங்கள் மீட்கப்படும் நாளுக்கென்று முத்திரையாக பெற்ற தேவனுடைய பரிசுத்த ஆவியை துக்கப்படுத்தாதிருங்கள். அன்றியும் நீங்கள் மீட்கப்படும் நாளுக்கென்று, மீட்கப்படும் நாள் எது? சபை எடுத்துக் கொள்ளப்படும் நாள். முத்திரையாக பெற்ற, அப்படின்னா முத்திரையாக பெற்றுட்டீங்கன்னா நீங்க ரட்சிக்கப்பட்டவங்க. யாரை பரிசுத்த ஆவியானவர் முத்திரையிடுகிறார்? ரட்சிக்கப்பட்டவர்களை. அப்ப முத்திரையாக பெற்று தேவனுடைய பரிசுத்தாவியை துக்கப்படுத்தாதிருங்கள். தயவு செய்து துக்கப்படுத்தாதிருங்கள். இந்த சபை எடுத்துக்கொள்ளப்பட்டதன் பின்பதாக, அருமையான தேவ ஜனங்களை நல்லா கேட்டுக்கொள்ளுங்க, அந்தி கிறிஸ்து இந்த பூமியை 7 வருஷம் அரசாளுவான். அந்த 7 வருஷம் அரசாளும் போது அந்தி கிறிஸ்து தன்னுடைய முத்திரையை பெற்றுக்கொள்ளும்படியாக ஜனங்களை பலவந்தப்படுத்துவான். அந்த முத்திரையின் இலக்கம் நம்மளுக்கு கொடுக்கப்பட்டிருக்கிறது, 666. அந்த முத்திரையின் இலக்கத்தை பெற்றுக்கொள்ளாதவர்கள் இந்த பூமியிலே அவர்களால் ஒன்றும் வாங்கவும் முடியாது, ஒன்றுமே செய்ய முடியாது. அப்ப தேவனுடைய முத்திரை எது? பரிசுத்த ஆவியானவர். அந்தி கிறிஸ்துவின் முத்திரை எது? 666. அப்ப சபை, நீங்க பரிசுத்த ஆவியானவரினால் முத்திரையிடப்பட்டு பரிசுத்த ஆவியானவரோடு கூட நடக்கும்போது மீட்கப்படும் நாளிலே மறுரூபமாக்கப்பட்டு எடுத்துக்கொள்ளப்படுவீர்கள். அப்போ உங்களுடைய அடையாளம் என்ன? நான் பரிசுத்த ஆவியினாலே முத்திரை போடப்பட்டிருக்கின்றேன். அதுதான் என்னுடைய அடையாளம். சரியா? ஓகே. 17வது அடையாளம், ரோமர் 8ஆம் அதிகாரம் 28-29 வாசிப்போம். Romans chapter 8 verse 28-29. Romans chapter 8 verse 28-29. இதை வாசித்து இந்த அடையாளத்தை பார்த்துவிட்டு நாங்கள் முடிப்போம். நான் நினைக்கிறேன் இன்னும் 2-3 பாகங்களில் இந்த வேத பாடத்தை முடிக்க முடியும் என்று நான் விசுவாசிக்கின்றேன். ரோமர் 8ஆம் அதிகாரம் 28-29 வசனங்கள். ரோமன்ஸ் சாப்டர் 8 verse 28-29. அன்றியும் அவருடைய தீர்மானத்தின்படி அழைக்கப்பட்டவர்களாய் தேவனிடத்தில் அன்பு கூறுகிறவர்களுக்கு சகலமும் நன்மைக்கு ஏதுவாகவே நடக்கிறதென்று அறிந்திருக்கிறோம். அன்றியும் அவருடைய தீர்மானத்தின்படி அழைக்கப்பட்டவர்களாய் தேவனிடத்தில் அன்பு கூறுகிறவர்களுக்கு சகலம் நன்மைக்கு எதுவாகவே நடக்கிறது என்று அறிந்திருக்கிறோம். verse 29, 29வது வசனம். தம்முடைய குமாரன் அநேக சகோதரர்களுக்குள்ளே முதற் பேரானவராய் இருக்கும் பொருட்டு தேவன் எவர்களை முன் அறிந்தாரோ அவர்களை தம்முடைய குமாரனுடைய சாயலுக்கு ஒப்பாய் இருப்பதற்கு முன் குறித்திருக்கிறார். அப்ப இதுல நம்முடைய அடையாளம் என்ன? நான் தேவனுடைய குமாரனுடைய சாயலுக்கு ஒத்தவன். I am confirmed to the image of Christ. நான் இயேசுவின் சாயலுக்கு ஒத்தவன். Let's keep the verse there. வசனம் சொல்லுதுன்னா விசுவாசிங்க. நான் இயேசுவினுடைய சாயலுக்கு ஒத்தவன். எங்கே? என்னுடைய ஆவிக்குரிய மனுஷனிலே. தம்முடைய குமாரன் அநேக சகோதரருக்குள்ளே முதற் பேரானவராய் இருக்கும் பொருட்டு தேவன்
எவர்களை முன் அறிந்தாரோ அவர்களை தமது குமாரனுடைய சாயலுக்கு ஒப்பாயிருப்பதற்கு முன் குறித்திருக்கிறார். தமது குமாரனுடைய சாயலுக்கு ஒப்பாயிருப்பதற்கு. அப்ப நான் இயேசு கிறிஸ்துவனுடைய சாயலுக்கு ஒத்தவன். அது எனக்கு கிடைத்திருக்கிற அடையாளம். அப்போ உங்களுடைய வெளியரங்கமான மனுஷனை பார்த்து நீங்க சொல்லலாம், பாஸ்டர் இயேசுவனுடைய சாயலுக்கு உன்னையும் காணலையே பாஸ்டர், இயேசுடைய சாயல் ஒண்ணுமே எனக்கு தெரியலையே பாஸ்டர். உங்களுடைய உள்ளான மறுபிறப்பின் அனுபவத்தை பெற்றுக்கொண்ட ஆவிக்குரிய மனுஷன் இயேசுவின் சாயலை ஒத்தவனாயிருக்கிறான். ஏனென்றால் யார் மறுபிறப்பின் அனுபவத்தை பெற்றுக்கொண்டது? உங்களுடைய ஆவிக்குரிய மனுஷன். பரிசுத்த ஆவியானவர் எங்கு வந்து வாசம் பண்ணுகின்றார்? உங்களுடைய ஆவிக்குரிய மனுஷனுக்குள். உங்களுடைய ஆவிக்குரிய மனுஷனும் அப்பரிசுத்த ஆவியானவரும் ஒன்றாயிருக்கிறார்கள் மறுபிறப்பின் அனுபவத்தின் பின். அப்போ உங்களுடைய ஆவிக்குரிய மனுஷன், உங்களுக்குள்ளாக இருக்கும் ஆவிக்குரிய மனுஷன் தேவனுடைய குமாரின் சாயலுக்கு ஒத்தவனாயிருக்கிறான். அப்ப எவ்வளவுக்கு எவ்வளோ உங்களுடைய ஆவிக்குரிய மனுஷனை நீங்கள் பராமரித்து, வசனத்தை தியானித்து, நமஸ்கரித்து, பரிசுத்த ஆவியானவரோடு கூட நேரத்தை கழித்து, எவ்வளவுக்கு எவ்வளவு நீங்கள் உங்களுடைய ஆவிக்குரிய மனுஷனில் நீங்கள் ஆவிக்குரிய மனுஷனை போஷாக்காக்கிறீர்களோ, ஆவிக்குரிய மனுஷனை நீங்கள் பலப்படுத்துகிறீர்களோ, அவ்வளவுக்கு அவ்வளவு குமாரனுடைய சாயல் வெளிப்படும். இன்றைக்கு நீங்க மாம்ச ரீதியான இந்த சரீரத்தை அதிகமாக கவனிச்சு ஆவிக்குரிய மனுஷனை உதாசீனம் செஞ்சீங்கன்னா தேவனுடைய சாயல் வெளிப்படுவதற்கு சாத்தியக்கூறுகள் இல்லை. ஆனால் உங்களுடைய ஆவிக்குரிய மனுஷனை நீங்கள் பராமரித்து, அவனுக்கு சரியாக உணவு கொடுத்து, சரியாக அவனுக்கு பராமரிக்கும் போது, அவனை பலப்படுத்தும் போது, அந்த ஆவிக்குரிய மனுஷன் பலப்படும் போது தேவனுடைய சாயல், தேவனுடைய குமாரனுடைய சாயல் உங்களிலே வெளிப்படும். ஆமென். இன்றைக்கு ஒரு பெரிய பிரச்சனை, சபையில இருக்கிற பெரிய பிரச்சனை என்னன்னா, அருமையான தேவ ஜனங்களே, இது சபையிலே இருக்கும் அருமையான தேவனுடைய பிள்ளைகள் ஏமாற்றப்படும் ஒரு நிலைமை சபையிலே காணப்படுகின்றது. என்ன? தேவனுடைய குமாரனுடைய சாயலில் காணப்படாமல் தன்னுடைய ஆவிக்குரிய உலக ரீதியான உங்களுடைய சபையில இருக்கிற ஆவிக்குரிய தகப்பனை போல் நான் மாறணும். அதுதான் உங்களுக்கு முக்கியம். இவர் தான் என்னுடைய ஆவிக்குரிய அப்பா, இவர் தான் என்னுடைய ஆவிக்குரிய தகப்பன், நான் அவருடைய சாயலா தான் மாறணும். தேவனுடைய குமாரனுடைய சாயல் எனக்கு அவளுக்கு முக்கியம் இல்லை. அப்ப இன்னைக்கு அநேக சபைகளிலே சபை விசுவாசிகளை பார்த்தா, நான் என்னுடைய ஆவிக்குரிய தகப்பன் மாதிரி உடுத்தணும், ஆவிக்குரிய தகப்பன் மாதிரி நடக்கணும், ஆவிக்குரிய தகப்பன் மாதிரி பேசணும், ஆவிக்குரிய தகப்பன் மாதிரி மைக்க பிடிக்கணும், ஆவிக்குரிய தகப்பன் மாதிரி என்னுடைய லேஞ்ச பிடிக்கணும், ஆவிக்குரிய தகப்பன் மாதிரி ஷர்ட் உடுத்தணும். அதுதான் முக்கியம் ஒழிய நான் தேவனுடைய குமாரனை இயேசு கிறிஸ்துவின் சாயலுக்கு ஒத்தவனாய் மாறணுங்கிறது முக்கியம் இல்லை. இயேசு கிறிஸ்துவின் சாயல் இன்னைக்கு சபையில காணும். ஆனா ஆவிக்குரிய தகப்பனுடைய சாயல் காணப்படுகின்றது. அந்த ஆவிக்குரிய தகப்பன் இயேசு கிறிஸ்துவை பின்பற்றாதவராய், இயேசு கிறிஸ்துவுடைய சாயல் இல்லாத சூழ்நிலையிலே நீங்கள் இயேசு கிறிஸ்துவின் சாயலை இழந்து போகிறீர்கள். அப்போ உங்களுடைய ஆவிக்குரிய தகப்பனை பாருங்க. அவர்ல பரிசுத்த ஆவியானவரின் கனிகள் இருக்குதான்னு பாருங்க. பணம் இருக்கா, பொருட்கள் இருக்கா, அழகு இருக்காங்கிறத பார்க்காதீங்க. உங்களுடைய ஆவிக்குரிய தகப்பன்ல பரிசுத்த ஆவியானவரின் கனிகள் இருக்கான்னு பாருங்க. அந்த பரிசுத்த ஆவியானவரின் கனிகள் உங்களுடைய வாழ்க்கையில வெளிப்படுதுதான் பாருங்க. ஷர்ட் முக்கியம் இல்லை, கோட்டு முக்கியம் இல்லை, ஷூ முக்கியம் இல்லை, லேஞ்சு முக்கியம் இல்லை, மைக் எப்படி பிடிக்கிறது முக்கியம் இல்லை. ஆவிக்குரிய கனிகள் தான் முக்கியம். ஆவிக்குரிய கனிகள் தான் உங்களுடைய ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் சாயலுக்கு ஒத்ததாய் மாற்றும்.
ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து சபையை எடுத்துக்கொள்வதற்கு வரும்போது நீங்க இயேசு கிறிஸ்துவுடைய சாயலா தான் இருக்கணும். அருமையான தேவ ஜனங்களே, உங்களுடைய ஆவிக்குரிய உலக ரீதியான ஆவிக்குரிய தாப்பன் மாதிரி இருக்கிற தேவன் உங்களை அழைக்கல. சரியா? நல்லா புரிஞ்சுக்கொள்ளுங்க. இந்த இந்த பிழையான போதனைகளுக்கும் ஏமாற்றப்படும் விதமான பொய்களுக்கும் மாட்டிக்கொள்ளாதீங்க. இந்த ஒரு பெரிய அலை சபைகளை அடிச்சு கொண்டு போகுது. என்ன புதிய ஒரு எழுப்புதல் என்னன்னா, நான் என் ஆவிக்குரிய தகப்பன் மாதிரி மாறணும். பரலோகத்தில் இருக்கிற இயேசு கிறிஸ்துவின் குமாரனுடைய சாயல் எனக்கு முக்கியம் இல்லை, என்னுடைய உலக ரீதியான ஆவிக்குரிய தகப்பன் போலமா மாறணும். இதுதான் இன்னைக்கு அநேக சபையில ஒரு பிழையான போதனை, பிழையான ஒரு அலை வந்திருக்கு, எழுச்சி. கவனம் அருமையான தேவ ஜனங்களே, நல்லா யோசித்து பாருங்க. நான் சொல்றதுக்கு கேட்டு கோவப்படாதீங்க. நிதானமா உட்காந்து வேதத்தை வாசித்து யோசிங்க. இவன் என்ன பேசுறான், இவன் அப்படி இப்படின்னு சண்டைக்கு போறாங்க, கோபப்படாங்க. நிதானமா உட்காந்து பாஸ்டர் ராஜா சொல்றது சரியா பிழையா வேதத்தை ஆராய்ச்சி தீர்மானம் எடுங்க. நாங்க வேதத்தையும் வேதத்தின் வசனத்தை குறித்தும் வாக்குவாதம் பண்ணுவதற்கு வரவில்லை. அவைகளை படித்து அது சரியா பிழையா என்பதை அறிந்து கொண்டு அதனை பின்பற்றுவதற்கு தான் அழைக்கப்பட்டிருக்கிறோம். சரியா? அப்ப இன்றைக்கு நான் இதோடு முடித்துக் கொள்ளுகிறேன். இப்ப இன்றைக்கு நாங்கள் பார்த்த அடையாளங்கள் என்ன? நான் குமாரனாகிய இயேசு கிறிஸ்துவின் சாயலுக்கு ஒத்தவன். ஆமென். அடுத்தது நாங்க பார்த்தோம், நான் ஜீவனுள்ள தேவனாகிய கர்த்தருடைய ஆலயமாய் இருக்கிறேன். ஜீவனுள்ள தேவனுடைய ஆலயமாய் இருக்கிறேன். அடுத்தது நாங்க பார்த்தது, நான் பரிசுத்த ஆவியினாலே முத்திரையிடப்பட்டிருக்கின்றேன். அடுத்தது நாங்க பார்த்தோம்னா, நான் பூமிக்கு உப்பாயும் உலகத்துக்கு வெளிச்சமாயும் இருக்கிறேன். இந்த அடையாளங்களை நாங்கள் பார்த்தோம். அடுத்த கிழமை மற்ற அடையாளங்களை பார்த்து விசுவாசிக்கிறேன் வெகு சீக்கிரத்திலே இந்த வேத பாடத்தை முடித்துவிட்டு புதிதான இன்னொரு தலைப்பின் கீழ் இன்னொரு வேத பாடத்தை ஆரம்பிக்கலாம் என்று. இந்த இந்த வேத பாடம் சும்மா உட்காந்து கேட்டுட்டு மறந்துடாங்க அருமையான தேவ ஜனங்களே. இதை எப்படி நடைமுறையிலே நான் என்னுடைய கிறிஸ்தவ வாழ்க்கையின் நடைமுறையிலே எப்படி நான் இதை கொண்டு வர முடியும் என்பதை தான் நீங்க பார்க்கணும். அப்ப இன்னைக்கு பிசாசானவன் தொடர்ந்து தேவனுடைய பிள்ளைகளுடைய காதுகளிலே பிழையான அடையாளங்களை குறித்து தொடர்ந்து பேசிக்கொண்டிருக்கிறான். ஒவ்வொரு முறையும் உங்களுடைய காதிலே நீங்கள் கேட்கும் பிழையான அடையாளங்களை கேட்கும் போது நீங்கள் உடனடியாக அதை எதிர்த்து நின்று நீங்கள் அறிக்கை செய்ய வேண்டியது உங்களுடைய உண்மையான அடையாளங்களை. இப்போ இன்னைக்கு உங்களுக்கு உண்மையான அடையாளங்கள் இயேசு கிறிஸ்துவுக்குள்ளாக எத்தனை அடையாளங்கள், 18 அடையாளங்கள் நான் கற்றுக் கொடுத்திருக்கிறேன். அதற்கு முரண்பாடாக யாரும் உங்களை குறித்து பேசினால் நீங்கள் சொல்ல வேண்டும், இல்லவே இல்லை, இது என்னுடைய அடையாளம் அல்ல, இதுதான் என்னுடைய அடையாளம், கிறிஸ்து இயேசுவுக்குள் நான் கற்றுக்கொண்டிருக்கிறேன், இவைகள் தான் என்னுடைய அடையாளம் என்று. அப்பொழுது அந்த அடையாளங்களில் நீங்கள் வாழ ஆரம்பிப்பீர்கள். ஜெபித்து நாங்கள் இந்த வேத பாடத்தை முடித்துக் கொள்வோம். அருமையான இயேசுப்பா, இவ்வளவு நேரம் எங்களோடு கூட இருந்து இந்த வேத பாடத்தை கற்றுக் கொடுக்கவும் கற்றுக்கொள்ளவும் நீ தந்த கிருபைக்காக நன்றி. இந்த வசனம் பிரசங்கிக்கப்படுகின்ற வேளையிலே, கற்றுக் கொடுக்கப்படுகின்ற வேளையிலே உம்முடைய வல்லமை ஒவ்வொரு வீடுகளிலும் இந்த இடத்திலும் இருக்கிறதுக்காக நன்றி. உம்முடைய வசனம் எங்கு தொனிக்கின்றதோ அங்கு உம்முடைய வல்லமை வெளிப்படும் அப்பா. என்னுடைய வசனத்தை அனுப்பி உங்களை குணமாக்குவேன் என்று சொன்னீரே. உம்முடைய வசனமும் அன்றை வெறுமையாய் திரும்பாது என்று சொல்லியிருக்கிறதே. என்னுடைய வசனம் 7 தரம் புடமிடப்பட்டிருக்கின்ற பரிசுத்த வசனம் என்று சொல்லி இருக்கிறீரே. ஆண்டவரே, உம்முடைய வசனம் இந்த இடத்திலே போதிக்கப்பட்டிருக்கிறதப்பா. உம்முடைய வல்லமை எங்கள் மத்தியிலே வெளிப்பட கிருபை செய்யும். அற்புதங்கள் உம்முடைய பிள்ளைகளுடைய வாழ்க்கையிலே நடக்கட்டும். ஆண்டவரே, விசுவாசத்திலே உம்முடைய பிள்ளைகள் நீ சொல்லும் காரியங்களை கிரியையிலே வைக்கும் போது நன்றி இயேசுப்பா, உம்முடைய வல்லமை வெளிப்பட போகிறதுக்காய். அன்று நீர் ஒரு வீட்டிலே பிரசங்கித்துக் கொண்டிருக்கும் போது, வசனத்தை கற்றுக் கொடுத்து கொண்டிருக்கும் போது
வல்லமை வெளிப்பட்டது என்று வசனம் சொல்லுகிறது. ஆனால் ஒருவரும் உம்முடைய வல்லமை இருந்ததை அறியவில்லை. ஆனால் 4 நண்பர்கள் தங்களுடைய விசுவாசத்தை கிரியில வைத்தார்கள். அப்பா, கூரையை பிரித்து தன்னுடைய நண்பரை உமக்கு முன்பதாக இறக்கின போது நீர் அந்த நண்பனை குணமாக்கினீர். அப்பா, உன் படுக்கை எடுத்துக்கொண்டு நட என்று நீ சொன்ன போது அவன் கீழ்ப்படுகின்ற வேலையிலே உம்முடைய குணமாக்கும் வல்லமை வெளிப்பட்டது. இன்றும் இந்த வேலையிலே உம்முடைய குணமாக்கும் வல்லமை இந்த இடத்துல இருக்கின்றதப்பா. ஏனென்றால் உம்முடைய வசனங்களை நாங்கள் பிரசங்கித்திருக்கிறோம். ஒவ்வொரு வீடுகளிலும் உம்முடைய குணமாக்கும் வல்லமை இருக்கின்றதப்பா. அந்த வீடுகளிலே விசுவாசத்திலே உம்முடைய பிள்ளைகள் கீழ்ப்படுகின்ற வேலையிலே உம்முடைய வல்லமை வெளிப்பட போறதுக்காய் நன்றி. உம்முடைய அற்புதம் நடக்க போறதுக்காய் நன்றி. உம்முடைய அதிசயம் நடக்க போறதுக்காய் நன்றி ஆண்டவரே. உம்மை துதிக்கிறோம் ஆண்டவரே, உம்மை துதிக்கிறோம் இயேசுப்பா, உம்மை நமஸ்கரிக்கிறோம். இந்த அருமையான மாலை வேளைக்காக நன்றி. இந்த தருணத்துக்காக நன்றி. நீர் எங்களோடு கூட இருக்கின்றதுக்காக நன்றி. திறக்கப்படுகின்ற வாசல்களுக்காக நன்றி. சுகமாகின்ற நம்முடைய பிள்ளைகளுக்காக நன்றி. ஆண்டவரே, திறக்கப்படுகின்ற கற்பைகளுக்காக நன்றி. பிள்ளை இல்லாதவருடைய வாழ்க்கையில் ஒரு அற்புதம் நடக்க போறதுக்காய் நன்றி ஆண்டவரே. ஆண்டவரே, அநேக வாசல்கள் நம்முடைய பிள்ளைகளுக்காய் திறக்கப்படுகிறதுக்காய் நன்றி. இந்த நாளிலே திறப்பின் வாசலிலே நின்று அநேகருக்கு நீர்வாசலாய் அமைந்து நீர் வாசல்களை திறக்கின்றதுக்காக நன்றி. அற்புதங்களை பெற்றுக்கொள்ளுங்கள் ஆண்டவர். உங்களுடைய வாழ்க்கையில வாசலாயிருந்து அநேக வாசல்களை திறக்க போகிறார். திறக்கப்படாத வாசல்கள் திறக்கப்பட போகின்றது. முன்னே அநேக வருடங்களாய் நின்று கொண்டிருக்கின்ற எரிகோ மதில் இந்த நாளிலே கீழே வருகின்றது. இயேசுவின் நாமத்தினாலே நீங்கள் முன்னேறுவீர்கள், முன்னேறி செல்வீர்கள், முன்னேறி கொண்டே இருப்பீர்கள். ஏனென்றால் தேவன் உங்களுடைய வாசலாய் மாறுகின்றார். இயேசு கிறிஸ்து உங்கள் வாசலாய் மாறுகின்றார். இந்த நாளிலே திறக்கப்படாத காரியங்கள் திறக்கப்பட போகிறது இயேசுவின் வல்லமையுள்ள நாமத்திலே. நன்றி இயேசுப்பா, நன்றி ஆண்டவரே, நன்றி உமக்கு. எல்லா துதியும் கனமும் ஸ்தோத்திரமும் உமக்கே ஆண்டவரே. உம்மை துதிக்கிறோம், உம்மை மகிமைப்படுத்துகிறோம், எல்லா கௌரவத்தையும் உமக்கே செலுத்துகிறோம் இயேசு கிறிஸ்துவின் வல்லமையுள்ள நாமத்தினாலே. ஆமென், ஆமென். நன்றி அருமையான தேவ ஜனங்களே. நான் இந்த நாளிலே விசுவாசிக்கிறேன், உங்களுடைய வாழ்க்கையில் அநேக வாசல்கள் திறக்கப்பட போகின்றது. எரிகோ மதில் இந்த நாளிலே கீழே வருகின்றது. எத்தனையோ வருடங்கள் உங்களுக்கு முன்பதாக நின்று கொண்டிருந்த அந்த எரிகோ மதில் இந்த நாளிலே கீழே வருகின்றது. ஆண்டவராய் இயேசு கிறிஸ்து உங்களுக்கு வாசலாய் மாறுகின்றார். அநேக பேருடைய வாழ்க்கையில வாசல்கள் திறக்கப்பட போகின்றது. நீங்கள் முன்னேறி போவீர்கள், முன்னேறி செல்வீர்கள். கர்த்தர் ஆயத்தம் பண்ணினதை நீங்கள் பெற்றுக்கொள்வீர்கள். ஆமென். விசுவாசிக்கிறீங்கன்னா ஆமென்னு சொல்லி அதை பெற்றுக்கொள்ளுங்க. நன்றி. உங்களுக்கு இந்த நன்றி செலுத்திக் கொள்கின்றேன் இந்த வேத பாடத்திலே கலந்து கொண்டதுக்காக. மற்றும் ஞாயிற்றுக்கிழமை உங்களை சந்திக்க ஆவலாக இருக்கிறோம். காலை 7 மணிக்கு மல்சரா ரிசப்ஷன் ஹால் தேவலையிலே ஃபாதர்ஸ் ஹவுஸ் மினிஸ்ட்ரியுடைய தமிழ் சிங்கள ஆராதனை நடைபெறுகிறது. நீங்கள் சபைக்கு போகாதவர்களாக இருப்பீர்களானால், தேவலைக்கு அருகாமையில் எங்கும் இருப்பீர்களானால் தயவு செய்து வாருங்கள். தேவனுடைய சமூகத்திலே நீங்கள் அமர்ந்து அவருடைய வசனத்தை கேட்டு அவருடைய அபிஷேகத்தின் கீழ் வரும்போது தேவன் அற்புதமான காரியங்களை உங்களுடைய வாழ்க்கையிலே செய்வார். உங்களுடைய ஞாயிறு ஆராதனை குறித்து மற்றவர்களோடு கூட பகிர்ந்து கொள்ளுங்கள். அவர்களை வரவழையுங்கள், ஆராதனை செய்யுங்கள். வந்து ஆராதனையிலே பங்கு கொள்ளும்படி தேவன் அவருடைய வாழ்க்கையிலே அற்புதங்களையும் அடையாளங்களையும் செய்வார். முக்கியமாக அவருடைய வார்த்தை கூடாக அவருடைய வாழ்க்கையிலே ஒரு மாற்றுதலை கொண்டு வருவார். ஆமென். ரொம்ப சந்தோஷம். உங்களோடு கூட இந்த 1 மணி தியாலத்துக்கு மேலாக நேரத்தை செலுத்த அந்த கிருபைக்காக தேவன் தாமே உங்களை ஆசீர்வதிப்பாராக. மீண்டும் ஒரு வேத பாடத்தில் உங்களை சந்திக்கும் வரை இயேசு தாமே உங்களை ஆசீர்வதிப்பாராக. ஆமென். நம்பிக்கையாவுமே இழந்தாலும் எல்லாமே முடிந்தது என்றாலும், நம்பிக்கையாவுமே இழந்தாலும் எல்லாமே முடிந்தது என்றாலும், எந்தன் கல்லறையின் கல்லை புரட்டிடுவி, என்னை மறுபடியும் உயிர்த்தெழுப்பி,
செய்